ஒரு குடும்பத்துக்கு ஆணிவேரா பேக் போனா இருக்கக்கூடிய நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் அவங்க இந்த நன்னால அதாவது கிறிஸ்மஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷன்ல வரவேற்பதில் நம்ம ஸ்கூல் சார்பா பள்ளி சார்பா மிகுந்த நன்றி அந்த கரகோஷம். Thank you for your presence today. So இது வந்து ஒரு முக்கியமான செலிப்ரேஷன். எவ்ரி இயர் ஒரு வருஷமும் நம்ம இது செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் விடாம கண்டினியூஸா. ஏன் அப்படின்னா ஒரு குடும்பத்தோட பாண்டிங் அதாவது பிணைப்பு எங்கிருந்து யாரால சொல்லி தரப்படுது அப்படின்னா நம்மளுடைய தாத்தா பாட்டிகள். கரெக்ட் தானே? நம்ம குடும்பத்துடைய கல்ச்சர் அதாவது நம்ம வழி வழியா பின்பற்றி வர கல்ச்சர் யார் மூலமா சொல்லப்படுது அப்படின்னா நம்மளுடைய தாத்தா பாட்டிகள். அதே மாதிரி ஒரு குழந்தையோட நல்ல வளர்ப்புக்கு மிகுந்த அதாவது கேரக்டர் வந்து நல்லா இருக்கணும், குணம் நல்லா இருக்கணும். ஒரு குழந்தையோட அந்த பாண்டிங் ஒரு பிணைப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னா அது முக்கியமா அதுல பங்காற்றுறது கிராண்ட் பேரண்ட்ஸ் தான். சரிங்களா? இப்போ இந்த காலகட்டத்துல நிறைய வீட்டுல கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்ல, நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. அந்த காலகட்டம் மனைவி கணவர் 2 பேருமே வேலைக்கு போறாங்க. குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு அவங்களை கவனிச்சுக்கிறதுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல ஒழுக்கத்தை சொல்லி தரத்துக்கு நிறைய இடங்கள்ல மிஸ் பண்ணப்படுது. சரிதாங்க? ஸோ இத ஒரு முக்கியமான நாள். ஏன் அப்படின்னா எல்லாரும் சில கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து 1 வீக் பிஃபோர் இன்டிமேஷன் கொடுத்துருவோம். ஊர்ல இருந்து கிளம்பி வந்துருவோம். இங்க ஊர்ல இருந்து வந்தவங்க யார்? ஊர்ல இருந்து இந்த செலிப்ரேஷனுக்காக வந்த கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு மிகுந்த வரவேற்புகளை தெரிவிக்கிறோம். ஸோ ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி மட்டுமே இருந்தா பத்தாது. சரிங்களா? ஒரு குடும்பத்தை அரவணைச்சு போறது அதாவது அப்பா அம்மா சித்தி சித்தப்பா அத்தை மாமா இதெல்லாம் இந்த உறவுகளை வந்து சொல்லித்தரது தாத்தா பாட்டிகள். அவங்களுடைய இப்போ ஒரு செலிப்ரேஷன் ஆகட்டும், ஒரு ஃபேமிலி ஃபெஸ்டிவல் ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஆல்டுகெதரா சேரும்போது அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. சரிங்களா? என்னதான் மனஸ்தாபங்கள் என்னதான் வருத்தங்கள் இருந்தாலும் அந்த நேரங்கள்ல சேர்ற உறவுகள் அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கிறது. சோ இது வந்து கண்டிப்பா இந்த குழந்தைங்களுக்கு தேவைப்படும். அப்பதான் அவங்க வளரும் போது ஒரு குடும்பத்தோட ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், எந்த கட்டுப்பாட்டுல இருக்கணும், கட்டுப்பாடோட இருக்கணும், அதுதான் குடும்பம். சரிங்களா? கட்டுப்பாடுங்கிறது அவங்க வழக்கப்படி உள்ள கட்டுப்பாடோட இருக்கணும். அப்பதான் ஒரு குடும்பம் நல்ல குடும்பமா வளர முடியும். சோ இந்த மாதிரி இந்த தருணத்துல உங்களை எல்லாரையும் வரவேற்றதுக்கு என்னுடைய அந்த சாருடைய சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சோ இந்த நாள் வந்து உங்களுடைய நாள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நீங்கெல்லாம் வந்து உங்க பிளாஷ்பேக்கு போக போறீங்க. சரிங்களா? உங்களோட பிளாஷ்பேக்கு கூட்டிட்டு போயிடலாமா? நிறைய இடங்கள்ல நீங்க இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது உங்களுடைய பாஸ்ட் கனவுகள் எல்லாம் வந்து எந்த சூழ்நிலையும் இப்ப வெளிக்காட்டக்கூடிய வகை எங்கேயுமே இல்லை. கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஒரு ஆல்டுகெதர் நம்ம சேரும் போது கேதர் ஆகும் போது உங்களுடைய நீங்க மிஸ் பண்ண அதாவது சிலருக்கு வந்து சின்ன வயசுல வந்து நிறைய ஒரு டேலண்ட் இருக்கும். ஒரு தாத்தாக்கும் சரி பாட்டிக்கும் சரி நிறைய டேலண்ட் இருக்கும். அது வெளிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காம இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து அந்த வாய்ப்புகளால ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதை நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம், நீங்க நிறைவேற்றிக்கலாம். எப்படி
அப்படின்னா சிலருக்கு வந்து பாடுறதுல டேலண்ட் இருக்கும், சிலருக்கு டான்ஸ் பண்றதுல டேலண்ட் இருக்கும், சிலருக்கு கேம்ல டேலண்ட் இருக்கும், சிலருக்கு பேசுறதுல டேலண்ட் இருக்கும். இதெல்லாம் உங்க பீரியட்ல மிஸ் பண்ணிருக்கலாம், வாய்ப்புகள் கிடைக்காம மிஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இது ஒரு வாய்ப்பா நாங்க தரோம். இது வந்து உங்க குழந்தை கண்டிப்பா எங்க கூட எங்க தாத்தா பாட்டி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாண்டிங், இந்த இதை கிரியேட் பண்ணதுக்காக தான் இந்த செலிப்ரேஷன்.